பிரைஸ் தி லார்ட். இன்றைய வசனத்துல இன்னைக்கு 1 கொரிந்தியர் 14:20 நம்ம எப்படி இருக்கணுமா, புத்தியில குழந்தைகளா இராம துர்க்குணத்துல குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு சின்ன குழந்தைய நம்ம கண்டிச்சு அடிச்சிட்டோம்னா அது மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம கிட்ட நம்மளை அடிச்சுட்டாங்க இனிமே அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் அது நினைக்காது. மறுபடியும் நார்மலா நம்ம கிட்ட பேசுங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, துர்க்குணத்துல நம்ம குழந்தைகளை போல இருக்கணும். ஒருவன் குழந்தைய போல மாறாவிடு அவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றான். அந்த குழந்தை மனப்பான்மை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்குதான்னு இன்றைய தினத்துல நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம செக் பண்ணணும். அந்த துர்க்குணத்துல நம்ம குழந்தைகளா இருக்கிறோமா? துர்க்குணம்ன்றது நம்மகிட்ட கோபம் இருக்கும், அதுக்கப்புறம் பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே அந்த துர்க்குணம் தான். அப்ப அந்த துர்க்குணத்துல நம்ம குழந்தைகளா இருக்கோம். நம்ம மறுபடியும் அதை மனசுல வச்சுக்கிட்டு, என்ன இப்படி செஞ்சுட்ட, நாளைக்கு ஒண்ணு நான் செய்யாம விடமாட்டேன் அப்படின்ற அந்த பழி வாங்கும் எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது கடைசி காலம், ஆண்டோட வருகை மிக சமீபம். நம்ம புத்தியில தேறினவர்களா இருக்கணும். துர்க்குணத்துல எப்படி இருக்கணுமோ குழந்தைய போல இருக்கணும். அப்ப அந்த குழந்தைய போல மாறுகிற அனுபவம் நம் இருதயம்ன்ற பலகையில நம்ம எப்பொழுதும் அதை என்ன பண்ணணுமா, அதை நினைத்து பார்த்து அதன்படி வாழணும். அததான் ஆண்டவர் இந்த நாள்ல ஆண்டவர் உணர்த்துறாரு. அதன்படி நம்ம வாழ்வோம். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இந்த வசனம் நமக்கு உறுதுணையா இருக்கணும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.